நம்ம சத்தியமங்கலம் சுடர் நடராஜன் ஒவ்வொரு முறையும் அந்த காடுகளுக்கு போயிட்டு வரும்போது சொல்லுவார், நானும் பலமுறை போயிருக்கிறேன், அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு படிக்கணுங்கிற ஆர்வமே இல்லாத சூழல்ல இருந்துட்டு இருக்காங்க. படின்னு சொன்னோம்னாவே அவன் ஏதோ ஒரு சுமையை தூக்குற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த மனநிலையிலிருந்து மாற்றுவதற்கு அரசு சார்ந்த முயற்சிகள் ஏதாவது செய்கிறாங்களா, இல்லை நம்ம அமைப்பு சேர்ந்த தோழர்கள் செய்கிறாங்க? இல்லைப்பா, அது வந்து என்னன்னா, அரசு வந்து இப்போ ஒரு ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படின்னா ஏன் வரலைங்கிறான் அப்படிங்கிற காரணத்தை நம்ம ஆய்வு செய்யணும். கண்டிப்பா. இப்போ தாய் தமிழ் பள்ளி தியாக தமிழ் பள்ளி கூடங்கள் ஒரு சிலருக்கு நான் போய் பார்த்துருக்கேன். கோபியில கூட நம்ம இவரு கிட்டத்தட்ட அதை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க, எங்கேயுமே இல்லை, முடிச்சுட்டாங்க. அவருடைய குமணன் நடத்திட்டு இருந்தாரு. அவர் பள்ளிக்கு நான் போயிருக்கேன். ஜிபி வெங்கடோடைய எம்எல்ஏ சென்னை. அந்த பள்ளியில அந்த குழந்தைகள் ஆசிரியரை எப்படி அழைக்குதுன்னா அக்கான்னு அழைக்குது, அத்தைன்னு அழைக்குது, சார் கிடையாது, சித்தின்னு அழைக்குது, மாமான்னு அழைக்குது, சித்தப்பான்னு அழைக்குது, அண்ணான்னு அழைக்குது. அந்த ஒரு பெண் ஆசிரியனுடைய சேலையை பிடிச்சிட்டு அந்த குழந்தை சுத்திட்டு வருது, விளையாடுது. அவ்வளவு ஒரு அந்யோன்யமாக இருக்கிறது. சார் அப்படிங்கிற நாமம், அதுக்கு ஒரு அந்த எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க, ஸ்லேவ் ஐ எம் ரிமைன், நான் எப்பொழுதும் அடிமையாக இருக்கிறது தான் சாருங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். அதை எக்ஸ்பென்ஷன் பண்ண SIR எக்ஸ்பெண்ட் பண்ண ஸ்லேவ் ஐ ரிமைன். தமிழில் உள்ள ஐயா என்பது போன்ற பொருள் அல்ல. அப்போ இந்த சார் மோர்னு போட்டு இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னே கையை கட்டு வாய் மூடுனா சொல்றதான் கேட்கணும், அதிக பிரச்சனை சொன்ன கேள்விகள்லாம் கேட்குறியா? இந்த மனோபாவம் அந்த குழந்தைகளை பள்ளியிலிருந்து வளர்க்குது. அப்புறம் கட்டடங்களுக்குள்ள உட்கார்ந்து இருப்பது என்பது அவனுக்கு இயல்பானது அல்ல. அவன் ஓடிட்டே இருப்பான். பழங்குடிகளுக்கு வட்டார வெளியில் சுத்திட்டு இருந்தான். அவனை கூட்டிட்டு வந்து ஜெயிலுக்குள்ள உட்கார வச்சிங்கன்னா அது அவனுக்கு உடன்பாடானது அல்ல. அவனுடைய மொழியில நீங்க சொல்லிக் கொடுக்கறது, நீங்க ஒரு புதிய மொழி சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு பழங்குடிக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கிறது. அப்ப அந்த தாய்மொழி தெரிந்த ஒரு ஆசிரியர் அங்க இருக்கணும். இந்த குழந்தையை அணுகுகிற மனநிலை உள்ள ஒரு ஆசிரியர் இருக்கணும். அந்த காம்பவுண்ட் இல்லாத ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும், திறந்தவெளி மரத்தடி பள்ளி. அவனுக்கு உரிய எளிய பாடத்திட்டம் இருக்கணும். நம்ம சமவெளியில் இருக்கிற இத்தனை பாடத்தை எல்லாம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு வரையில் குறைந்த பாடத்திட்டங்களை கொடுத்தா போதும். அவனுக்கு கல்வி அறிவு தேவை, சமூகத்தை பற்றியான ஒரு புரிதல் தேவை, சூழலை பற்றியான ஒரு புரிதல் தேவை, வனத்தை பற்றியான ஒரு புரிதல் தேவை, கணக்கு எப்படி போறதுன்னு தெரியும், மொழி எப்படி படிக்கிறதுன்னு தெரியும். இது மட்டும் கொடுத்தா பிசிக்ஸ் புத்தகம் நோட்டு இல்லாத பாடத்திட்டம் அத்தனை எல்லாம் தேவையே இல்லை. பல நாடுகள்ல ஒடுக்கப்பட்டோருக்கான கல்வி முறை அப்படிங்கிறது பவுலோ பிரையர் எழுதின அற்புதமான புக் இருக்கு. ஒடுக்கப்பட்டோருக்கான கல்வி முறை நான் சொல்றேன். பின்லாந்தில் சொல்றாரு, ஆசிரியர் தேர்வு என்பதுதான் இருப்பதிலேயே அதிகமான வடிகட்டலை கொண்ட தேர்வு முறை. எந்த பொறுப்புக்கு நீங்க வேணாலும் யார் வேணாலும் நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். ஆனால் ஆசிரியர் ஒருவரை தேர்வு செய்கிற போது அவரை வடிகட்டி தான் தேர்வு செய்யணும். அவருக்கு பூகோளம் தெரிஞ்சிருக்கணும், வானியல் தெரிஞ்சிருக்கணும், மண்ணியல் தெரிஞ்சிருக்கணும், கணிதம் தெரிந்திருக்கணும், சூழல் தெரிந்திருக்கணும், குழந்தைகளை எப்படி அணுகுவதுன்னு தெரிந்திருக்கணும். எல்லா உளவியல் முழுக்க தெரிந்தவராக ஒரு ஆசிரியர் இருந்தால் மட்டுமே அந்த குழந்தையை தயார் செய்யணும். இந்த மார்க் சிஸ்டத்தில் மதிப்பெண் முறை, தேர்வு முறை தேவையே இல்லை. இது உலகத்தின் பல நாடுகள் நடந்துட்டு இருக்கு. மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு அப்படின்னீங்கனால ஓடி போயிடும். இம்போசிஷன், ஹோம் ஒர்க்கு, நீ ஏன் எடுத்துக்கிட்டு வரல அப்படின்னா மண்டல் தொட்டு வெளி நெல்லு அடி, இதெல்லாம் அவனுக்கு புறம்பானது. இந்த முறைகள்ல இருந்து மாறணும். எந்த நேரத்தில் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது, எந்த நேரத்தில் முடிக்கிறங்கிறது அந்த ஸ்கூல்ல அந்த ஏரியாவில் இருக்கிற ஆசிரியர் முடிவு செய்யணும். மக்களோட கலந்து எப்போ விடுமுறை விடுறது, எப்போ பள்ளிக்கூடம் திறக்கிறது, எப்போ அறுவடை நடக்கிறது, எப்போ விதைப்பு நடக்கிறது, அப்போ அந்த குழந்தை அங்கே தேவைப்படுது. கீழே இருக்கிற குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு அந்த மாணவன் வீட்டில் இருக்கணும். அப்போதான் அந்த தாய் தந்தையர்கள் போய் காட்டுக்கு வேலைக்கு போவாங்க. நீங்கள் எல்லா குழந்தையும் பள்ளிக்கூடம் வந்துருச்சுன்னா சின்ன குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அப்போ நீ பேசாமல் இங்கே ஏறுறா, பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம், 4 நாள் இங்கே இருந்தான்னு நின்றுக்கிறேன் வரமாட்டான். அப்போ அவனுக்கு இந்த கல்வியின் மூலம் என்ன பலன் அப்படிங்கிறதும்
மூத்த பழங்குடிகள் கேட்குறாங்க, எனக்கு என்ன பலன், நம்ம படிச்சுட்டு போய் என்ன பண்ண போகிறேன், அவனுக்கு கீழே முடிக்க விடுறதுக்கு தான் இந்த கல்வி வருது. கீழே வேணாம். மேலே அவன் இல்லை, எனக்கும் துணையாக இருக்க மாட்டான், படித்தா ஊரை விட்டு போயிடுவான். போயிடுறான். அவனால் ஒரு பலனும் இல்லையே. என்ன தொழில் தெரிஞ்சிருக்கிறான், 10ஆம் வகுப்பு முடிக்கிற, 12ஆம் வகுப்பு முடிக்கிற, அதாவது தெரியுமா அவனுக்கு, உழவோட தெரியுமா, மாடு மேய்க்கிற கூட வரமாட்டான், நான் படிச்சிருக்கிறவங்க. இப்போ எல்லாமில் இருந்து என்னுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறையிலிருந்து அவன் வேறுபடுறான். அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக வேணுங்கிற நிர்பந்தத்தை தாய் தந்தையரும் கொடுப்பதே கிடையாது. இப்போ அந்த தாய் தந்தையோடு அந்த ஆசிரியருக்கு ஒரு உறவு இருக்கிறதா? கீழேருந்து வாத்தியார் போகிறான், மேலே போகிறாங்க. காலையில் 8 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு 9:30 10 மணிக்கு பக்கமாக பள்ளிக்கூடம் தொடங்குது. 3 மணிக்கு 3:30 மூட்டை கட்டி 4 மணிக்கு கீழே வந்துடுறாங்க. அந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் ஏதாவது தொடர்புண்டா? அந்த மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படின்னா அவனோட போய் வீட்டில் போய் பார்த்து பேசி, நம்ம வாத்தியார் வந்திருக்கிறாரு, கூப்பிடுறாரு, நான் நாளைக்கு பள்ளிக்கூடம் வந்துடுறேன்னு சொல்லக்கூடிய மாணவன் அவன் இருக்கிறானா? வாத்தியார் கண்டா ஓடி ஒளிகிறானா? இந்த அணுகுமுறைகள் எல்லாம் மாற்றம் தேவை. இப்போ பாடத்திட்டம், பாடமுறை, பள்ளிக்கூடம், அங்கே கொடுக்குற உணவு, அவன் சாப்பிடுகிற உணவு இருக்கணும். நீ ஒரு புதிய உணவு கொடுத்தா அதே அவனுக்கு அந்நியமா இருக்கு. ராய்களி சாப்பிட்றவனுக்கு ராய்களி தான் தேவைப்படும். இப்போ மொழி, உணவு, பண்பாடு, அணுகுமுறை, பாடத்திட்டம், பள்ளி சூழல், இதில் எல்லாமே கூடுதல் கவனம் செலுத்தினா அது வெற்றி அடையும் நான் நினைக்கிறேன். இப்போ பழங்குடி பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஊர்களில் படித்த இளைஞர்கள் யாரும் ஆசிரியர் பணிக்கு வர அளவுக்கு இருக்காங்களா? இல்லை அந்த மாதிரி வேலைக்கு வந்திருக்காங்க? இந்த படிப்பை மனிதனிடமிருந்து அவனை விளக்குகிறது. பழங்குடியா இருந்தாலும் அப்படித்தான் இருப்பான். இந்த பாடத்திட்டமே நான் ஒரு சமூகம் சார்ந்தவன் என்பது இல்லாமல் நான் தனி மனிதன் என்பதைத்தான் சொல்லிக் கொடுக்குது. நீ நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுத்து பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு நல்ல முறையில் வாழணும், எல்லார்த்த விட நீதான் முதல் மார்க் வாங்கணும். அதுதான் பெரும்பாலான பெற்றோருடைய நோக்கமா இருக்கு. பெற்றோர்கள் பாடத்திட்டமே தான் வழிமுறை. அது பாடத்திட்டம். முதல் மாணவன் ஒருத்தர் நல்லா படிக்கிறான், இன்னொருத்தர் கடைசியில் இருக்கிறவனா அவனை கடைசி பெஞ்சில் உட்கார வைக்கிறீங்க. கடைசி பெஞ்சில் இருக்கிறவனுக்கு தான் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. முறையான கல்வி திட்டம், முறையான கல்வி திட்டம். இவங்கெல்லாம் பல்வேறு கல்வியாளர்கள் சொல்லுவது தனி மனிதர்களைத்தான் உருவாக்குவது, சமூக மனிதர்களை அந்த பாடத்திட்டம் உருவாக்குவதே கிடையாது. நான் படிச்சேன், நான் வேலைக்கு போயிட்டேன், எங்க அப்பனை பத்தி எனக்கு கவலையே இல்லை என்ற குடும்பத்திற்குள்ளேயே பிரிவினை உருவாக்குது. நல்லா படிச்சா வேலைக்கு போயிட்டு மனிதர்களுக்கான ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதில்லை, உயிரினங்களுக்கான இணக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. பல்லுயிர் ஓம்புதல்ங்க, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடிமே. இது புரியாமல் சொல்லி கொடுத்துருக்காங்களா? பாரதி சொன்ன ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா, சாதிகள் இல்லையடி பாப்பா, குளம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். பாட்டுல மட்டும்தான் இருக்குது, நடைமுறையில் இல்லை. பரீட்சைக்கு சொல்லித்தராங்க, அதனுடைய அர்த்தத்தை புரிய வைக்கிற மாதிரி சொல்லித்தராமல் நீ பாடமுறை வைத்திருந்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பீயிங், தனி மனிதர்கள் உருவாவார்கள், சமூக மனிதர்கள் உருவாங்க. அதுதான் சமூக மனிதன் நீ. உனக்கு நீ அணிந்திருக்கிற, நான் அணிந்திருக்கிற வேட்டி சட்டைக்கு பின்னால் பல நூறு உயிரினங்கள் இருக்கிறது, பல நூறு மனிதர்களுடைய உழைப்பு இருக்கிறது. நான் கொடுத்த காகித நோட்டு எனக்கு வேட்டியும் சட்டையும் எனக்கு கொடுத்துருல, தரவில்லை. நான் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி காகித நோட்டால் அல்ல, எனக்கு மேல சுத்துற சுழற்சிகிற காற்றாடியிலிருந்து வருகிற மின்சாரம் நான் கொடுக்கிற காகிதத்தால் அல்ல, நான் உட்கார்ந்திருக்கிற வீட்டுக்கு மேல இருக்கிற கூரை என்னுடைய காகித நோட்டாக இல்லை. பல மனிதர்களுடைய உழைப்புதல் இருக்கிறது. அந்த உழைப்பால் தான் உணவும் உற்பத்தி ஆகிறது. அதில் பல நூறு, ஒரு கப்பு சாப்பாட்டு எடுத்தோம்னா, ஒரு சாம்பார் எடுத்தோம்னா, இந்த சாம்பாருக்குள்ள கடுகு இருக்கிறது, மிளகு இருக்கிறது, சீரகம் இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, கருவேப்பிலை இருக்கிறது, வெங்காயம் இருக்கிறது, தக்காளி இருக்கிறது, பருப்பு இருக்கிறது, தண்ணி இருக்கிறது, அது உருவாக்கின பாத்திரம் இருக்கிறது, அதுக்கான அடுப்பு இருக்கிறது, அதை பற்ற வைக்கிறதுக்கான விறகு இருக்கிறது. இவ்வளவுக்கு பிறகுதான் அந்த உணவு, பிறகுதான் நீங்க உணவே சாப்பிட முடியும். அப்ப இதெல்லாம் யார் உருவாக்குனாங்க? உங்க அப்பாவும் அம்மாவும், ஒரு சாதிக்காரனா, ஒரு ஊர்க்காரனா, யார் அவர்கள்? அவர்களோடு சேர்ந்து தான் நீ வாழ்ற. அவன் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு அடிக்கும் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த பாடத்திட்டம் புரிய வச்சிருக்குதா? அப்படி புரிய வைக்கலைங்கிற போது அதை படிச்சுட்டு வந்த அந்த பழங்குடி மாணவனும்
அவன் அங்க இருக்க மாட்டான், வெளியே தான் போவான். அப்ப அந்த மாணவர்கள் பள்ளிக்கூடம் வரலன்னு சொல்றது ஒரு வகையில் சரிதான் ஏற்றுக்க வேண்டியது. படிப்பே அவனுக்கு தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். இந்த பாடத்திட்டத்தினால் அவனை எந்த பலனும் அடைய போறதில்லை. அவனுக்கான பாடத்திட்டம் இந்த அரசு கிட்ட இல்லை, நம்ம கிட்ட இல்லை. நாம் அதைத்தான் உருவாக்கணும். அதுக்குத்தான் நம்ம தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் ஏதாவது மாநிலத்தில் இருக்கான்னு நமக்கு தெரியல. தமிழ்நாட்டில் இல்லை, ஒரு பழங்குடி பல்கலைக்கழகம் உருவாக்கியாவது இவங்களுடைய பண்பாட்டை முழுவதும் பதிவு செய்து அதில் இருக்கிற சிறப்பம்சங்களை பூரா தொடர்ந்து அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் பாதுகாக்கணும். அதுக்கான முயற்சி யாரும் எடுத்ததோ அல்லது லெஸ் வாட்டர்ஸ் பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு குறைந்த வாக்காளர்கள் உள்ள பகுதியில் ஆட்சியாளர்களுடைய கவனம் குறைவாகத்தான். எங்க திக் பாப்புலேஷன் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்களோ அங்கதான் உங்களுடைய திட்டங்கள், கவனம் எல்லாம், ஈர்ப்பு, பார்வை எல்லாம் அங்கதான் போகும். குறைந்த வாக்காளர்கள் வாக்களிக்கவும் தெரியாது, எதுக்கு போடுற எந்த சின்னமும் தெரியாது, அரசியல் கட்சி பத்தி தெரியாது, எம்எல்ஏ தெரியாது, எம்பி தெரியாது, ஊராட்சி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு காடு வாழ்க்கை, அவ்வளவுதான். குரலற்ற மனிதர்கள், அவங்களுடைய குரல் ஒலிக்காது. இந்த நிலைதான் ஒழிச்சால் அந்த வேலையை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. முடிஞ்சது செய்யறோம். நாங்களும் முழுசா செஞ்சுட்டும் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஏமாத்திட்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் செய்யறோம். இன்னும் அதுல இருந்து ஏதோ கொஞ்சம் நிறைய செத்து போனாலும் ஏதோ கொஞ்சம் 25% வேலை செஞ்சிருக்கிறோமப்பா. நிறைய கூட சாவலாம்ட்டு வேணா ஒரு நிறைவு இருக்கிறது. ஆனா இன்னும் நாம் நிறைய ஏமாத்திட்டு இருக்கிறோம்ங்கிறதையும் உணர்றோம். ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசம், ஒரு சுய விமர்சனத்தோட பார்த்தோம்னா நாம் இன்னும் நிறைய வேலைகளை செய்யவில்லை அப்படிங்கிறது தோணும். இப்போ அந்தியூர் பகுதியிலிருந்து குடியிருக்கிற நிலமற்ற பழங்குடி மக்கள், புறம்போக்கு நிலங்களில் வாழ்றவங்களை எல்லாம் வெளியேற்ற சொல்லி ஈரோடு மாவட்ட வன அலுவலர் ஒரு உத்தரவு போட்டிருக்கதா கடந்த வாரங்கள் ஒரு கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தீங்க. பாப்பா மோகனையோட வந்து அதெல்லாம் கலந்தாரு. அது எந்த மையத்தில் நோக்கி போயிட்டு இருக்குது? காட்டுக்குள்ள நீங்க விவசாயம் செய்தால் கூட அந்த நிலம் உங்களுக்கு உண்டுன்னு சட்டம் சொல்லுது. வன உரிமை சட்டம் 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு முன்பு காட்டு நிலங்களை, ஃபாரஸ்ட் லேண்டை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அந்த நிலத்துக்கு உரிமை சான்று உண்டுங்க. நில உரிமை சான்று உண்டு அப்படின்னு சொல்றாங்க. பழங்குடிகள் அல்லாதவர்களுக்கும் உண்டு. பழங்குடியினருக்கு 2006 டிசம்பர் 13ஆம் தேதி சொல்லுவீங்க. பழங்குடி அல்லாதவர்களுக்கு, அதுக்கு முன்னாடி அல்லாதவர்களுக்கு 3 தலைமுறைகளாக அந்த வனநிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம், குடியிருந்தோம் அப்படிங்கறதுக்கான சான்றுகளை கொடுக்கணும். கொடுத்தா அவங்களுக்கு உண்டு உரிமை. ரொம்ப எளிமையா சொல்லிடுறாங்க, இதுதான் விதி. 2 சான்று குறைந்தபட்சம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அவங்களுக்கும் அந்த உரிமை உண்டு. அப்ப பழங்குடிகளுக்கு இங்க பிரச்சனை இல்லை. அவன் எந்த இடத்துல குடியிருக்கானோ அதை அவனுக்கு சான்று கொடுக்கணும். விவசாயம் பண்ணிட்டு இருந்தா அந்த நிலத்தை காமிக்கணும். அதை பண்படுத்தி இருக்கிறேன், வரப்பு கட்டி இருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன், பயிர் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணும். ஆமா, அவங்க 2 சான்று. ஒண்ணு இது, அந்த ஊர்ல இருக்கிற மூத்தவர்கள் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆமா இந்த நிலத்தை இவங்க தாத்தா காலத்துல இருந்து இவர் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா போதும். பழங்குடிகள் சாதம் தான். இந்த அடிப்படையில் இப்போ அவங்க எல்லாமே இப்போ இருக்கிற எல்லாமே அங்கே குடியிருப்பதற்கான ஓரளவுக்கு உரிமை உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. செட்டில்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே அது. ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, இப்போ ஃபாரஸ்ட் பவுண்டரியில் இருக்கிற இடத்தையுமே, இப்போ இந்த கோதவர்மன் வழக்கில் ஒன்று சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லியிருக்கிறான். காடு அப்படின்னு வரையறை செய்த எந்த நிலமாக இருந்தாலும் அதை ஃபாரஸ்டாக தான் நீங்கள், அதாவது ஃபாரஸ்டை வனமாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு குறிப்பிட்ட அந்த அடிப்படையில் இப்போ ஃபாரஸ்ட் பவுண்டரியில் இருக்கிற காடு ஓரம் நிலம் அப்படின்னு சொல்லு, காடு ஓரம் புறம்போக்கு, அதையும் கூட காடுன்னு வர்றதுனால அதை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நாம் சேர்த்த வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுமே அது சொல்கிறாங்க. இப்போ இது சம்மந்தமாக என்னென்னா, நம்ம ஒரு 169வது வனத்துறையினுடைய அரசாணை நினைக்கிறேங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதிரி காடுகள் ஓரமாக இருக்கிறது அல்லது காட்டை யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாருங்கிற கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அது செஞ்சாதான் முடிவு பண்ண முடியும். அது ஒரு கணக்கெடுப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. காட்டு விட்டு அப்புறப்படுத்தி காடு ஓரம் இருக்கிற புறம்போக்குல இருந்தாலும் வெளியேற சொல்லி எல்லாம் சொல்லலை. எந்த உத்தரவும், எந்த அரசாணையும் இல்லை, எந்த நீதிமன்ற தீர்ப்பும் இல்லை. ஆனா இங்க அப்படி வந்து சில இடங்கள்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருக்கிறவங்களை எல்லாம் வெளியேற சொல்லி
நம்முடைய ஈரோடு வனத்துறையின் மூலமான அறிவிப்பு அது. சில பேர்த்தெல்லாம் வந்து நோட்டீஸ் சில பேர்த்துக்கு கொடுத்துருக்குறாங்க, சில பேர்த்துக்கு ஓரலாக சொல்லியிருக்கிறாங்க, வாய்மொழியாக சொல்லியிருக்கிறாங்க. கட்டடங்கள் இருந்தால் அந்த கட்டடங்கள் எல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்திக்க வேணும், இனிமேல் நீங்கள் விவசாயம் செய்யக்கூடாது, இதெல்லாம் ஃபாரஸ்ட்டு சேர்ந்துருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தவறு என்பதற்காகத்தான் நாங்கள் சுட்டி காமிச்சு இந்த மாதிரி வனத்துறையினுடைய நடவடிக்கைகள் வந்து தவறானது. அப்படியே அது காடு அப்படின்னாலும் கூட வன உரிமை சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு நான் வந்து உரிமை கொண்டாட முடியும். அப்படி இருக்கிற போது நீங்கள் வன உரிமை சட்டம் ஒன்று அமுல்படுத்துன்னு சொல்லி பழங்குடி நலத்துறை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கிராம சபை அமைச்சு இந்த வன உரிமை சட்டம் என்ன சொல்லுகிறதுங்கிறத மக்களுக்கு புரிய வச்சு அந்த உரிமைகளை பயன்படுத்தி சொல்லுங்கன்னு சொல்லி பழங்குடி நலத்துறை ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வனத்துறை வந்து அதுக்கு எதிராக வேலை செய்யுது. உனக்கு அதில் உரிமையில் நீ வெளியே இருங்க. அப்போ இதுதான் நாம் கேட்கறது, அரசாங்கத்திட்ட தமிழக முதல்வர்கள் தலையிட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற 2 துறைகள் வெவ்வேறு விதமான நடவடிக்கைகள் ஈடுபடுவது சரியல்லாது, சட்டத்துக்கு பணம் சார்ந்து இருக்கிற 2 துறைகளும் 2 விதமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடறதுக்காகத்தான் அந்த மனுவை கொடுத்தோம். அது இப்போ அப்படியே அமைதியாக இருக்குது. அது அது என்ன ரிசல்ட் வரும்னு தெரியல. முதலமைச்சருக்கு போயிருக்கிற மனுக்கள் அது போயிருக்குது. இது தவறு அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டணும். அதுக்காகத்தான் மக்கள் எல்லாம் வந்து ஒரு மனுவை ஒரு 745 பேர் என்னமோ மனுக்கள் கொடுத்துருக்கு முதலமைச்சர். பர்கூர் பகுதி கிராமங்கள் சார்ந்திருக்கிற மக்களை நம்ம கொடுத்துருக்காங்க. நாங்களும் அந்த எந்தெந்த ஃபாரஸ்ட் ஓரம் இருக்கிறவங்க யாருங்கிற விவரத்தை நாங்களும் சேகரித்து தமிழக முதலமைச்சருக்கு நம்முடைய சங்கத்தின் மூலமாக ஒரு தனியாக ஒரு மனுவை கொடுக்கறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதுதான் நம்ம முழுமையான செய்திகளை சொல்ல முடியும். 2 தரப்புல இருக்கிற பிரச்சனைகளை சரியாக நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா கல்வியாளர்கள், குறிப்பாக படிக்கிற கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், இவங்க மூலமாக தான் பல விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்த்த முடியும். காடுகளை பற்றியும் காடுகள் இருக்கிற பிரச்சனைகளை பற்றியும் வெளியுலக மக்கள் ஏதோ வேற ஒரு உலகத்தில் நடக்கிறதா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி அவங்க பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய அனுபவத்துல? இப்போ வனத்துறையினுடைய மூலமா வருகிற செய்தி சமவெளியினர் பழங்குடிகளுக்கு இந்த சட்டத்தினுடைய உரிமையை முழுக்க அனுமதித்தாலே காடு அழியும், காப்பாற்றப்பட முடியாதுங்கிற பார்வையோடு இருக்கிற அமைப்புறை இந்த சட்டம் வந்த பிறகும். சட்டத்துக்கு முன்னாடியுமே இவர்களை எல்லாம் காடுகளிலிருந்து வெளியேற்றி விட வேண்டும். அப்பதான் காட்டை காப்பாற்ற முடியும். இவங்க மரத்தை வெட்டுறாங்க, விலங்குகளை கொள்றாங்க, காட்டுக்குள்ள கொண்டு போய் மாட்டை மேய்க்க போறாங்க. அப்போ ஒரு வாதை வெட்டி விடுறாங்க, அந்த தலையை அது சாப்பிடுது. அப்புறம் ஆடுகள்லாம் போறதுனால முளைச்சி வர்ற தாவரங்களை போற அது வந்து சாப்பிடுது. அப்படிங்கிற பார்வையோட காடுகளுக்குள்ள யாரையும் அனுமதிக்கூடாது. ஆகவே உங்களை வெளியேற்றுவது தான் சரியா இருக்கு, அப்பதான் காடு காப்பாற்றப்படும் அப்படிங்கிற பார்வை அவங்களுக்கு இருக்குது. அவங்க மூலமா அந்த செய்தி கீழே சமவெளியினருக்கு போகுது. இப்படித்தான் போகுது. இப்போ நாம ஒரு கேள்வி கேட்கிறோம். உலகத்தில் எத்தனையோ மனித இனங்கள் இருக்கிறது. மனிதர்கள் தான் அதுல பல்வேறு பிரிவுகளோடு வச்சுக்கோங்க, இனக்குழுக்கள். சர்வதேச அளவில் உலகு தழுவிய ஒரு நாள் பழங்குடிகளுக்கு என்று மட்டும்தான் மனித கூட்டத்தில் இருக்குது. மற்றவனுக்கு அப்படி இல்லை. உலக பழங்குடியினர் தினம் அப்படிங்கிறத ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வருடம் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும். அது வேற எந்த மனித குழுவுக்கும் எந்த மனித குலத்துக்கும் அப்படி ஒரு நாளை இறுதிப்படுத்தவில்லை. உலக சுற்றுச்சூழல் தினம் இருக்கிறது, உலக தண்ணீர் தினம் இருக்கிறது, உலக மண் தினம் இருக்கிறது, குருவிகள் தினம் இருக்கு, யானைகள் தினம் இருக்குது, புலிகள் தினம் எல்லாம் இருக்குது. அது மாதிரி இவங்களுக்கு மட்டும் ஏன் வச்சிருக்கிறான்? அமேசான் காடுகள்ல இன்றைக்கும் அந்த காடுகள் அழிக்கப்படுவது. இதற்கு முன்பாக லூலா ஆட்சியில் இருக்கிற பிரேசில்ல லூலாவுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த காடுகளை பூரா வெட்டி அதை விவசாய நிலமா மாற்றுவதற்கான பெரும்பகுதி அழிச்சிருக்கிறாங்க. இப்போ அதை வந்து மீண்டும் அதுக்கு எதிரான போராட்டத்தை பழங்குடியில் தான் நடத்தினாங்க. அவங்க தான் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் போன மாசம் வந்திருக்கிற செய்தி, அமேசான் காடுகளை காப்பாற்றுவதற்காக போராடிய மக்கள் 2350 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். செய்தி பேப்பர்ல வந்து காடுகளை காப்பாற்றுவதற்காக போராடி அமேசான் காடுகளை அழிப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக போராடிய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு செய்தி வந்து பழங்குடிகள் தான். இப்போ நீ காடுகளை பற்றியான ஒரு பார்வையை இப்போ சர்வதேச அது உலக வனநாள் இருக்குது. அந்த வனநாளில் நீங்க என்ன சொல்றீங்க? அந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி தர்றீங்க? காடுகளினுடைய முக்கியத்துவத்தை, காடு என்பது ஒரு வாட்டர் பேங்க், பிளட் பேங்க் இருக்கிற மாதிரி அது ஒரு வாட்டர் பேங்க், உலகத்துக்கான வாட்டர் பேங்க்.
தண்ணீரை அறுவடை செய்கிற, நன்னீரை கொடுக்கிற ஒரு தண்ணீர் தொழிற்சாலை அது வனம்ங்கிறது. மழைநீரை அறுவடை செய்கிற ஒரு தொழிற்சாலை, மழை பெய்வதற்கான ஏற்பாட்டை செய்கிற ஒரு தொழிற்சாலை, பிராணவாயுவை மனிதர்களுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்கிற தொழிற்சாலை, பல லட்சக்கணக்கான மனிதர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவான பாக்டீரியாக்கள், பூச்சிகள், ஊர்வன, பரப்பன, விலங்குகள் என்று சொல்லக்கூடிய பல லட்சக்கணக்கான உயிரினங்களினுடைய வாழ்விடமாக வனம் இருக்கிறது. மூதாதையர்கள் அவர்கள் தான் நம்முடைய பூமியை, மண்ணை பாதுகாத்திருக்கிறாங்க, இந்த வனத்தை பாதுகாத்து வர்றாங்க. ஆகவே இந்த வனம் பாதுகாக்கப்பட வேண்டும், அங்க இந்த மாதிரியான விவசாய முறை கூடாது என்ற செய்தியை சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிற அரசு அதை சொல்லாம பழங்குடி தான் காட்டளிக்கிறாங்கிற செய்தியை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கு? அப்போ வனம் சார்ந்த ஒரு புரிதலை அதான் சொல்லுவாங்க. மரம் என்பது ஒரு உயிர், வனம் என்பது உயிர் சூழல். இப்போ வனத்துக்கும் மரத்துக்கும், மரங்களை நீங்க நட்டு உருவாக்கலாம், காட்டை உருவாக்க முடியாது. காடுகளை காப்பாற்ற வேண்டும், இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட், இருக்கிற காடுகளை காப்பாற்ற வேண்டும். ஆனால் காடுகள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி திட்டங்களுக்காக அழிக்கப்பட்டு இருக்கிறது. அணைக்கட்டுகளுக்காக, மின்சார அணைக்காக, ரோடு ஓடுவதற்காக, கனிம வளங்களுக்காக, எண்ணெய் எடுப்பதற்காக, மரங்களுக்காக காடுகள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. காட்டினுடைய பரப்பளவு சுருங்கிட்டு, நம்முடைய தேசிய கொள்கையிலேயே சமவெளியில 1/3 காடு இருக்கணுங்கிறோம். ஃபாரஸ்ட் வன ஏரியாவில் 2/3 காடு இருக்கணுங்கிறோம். அந்த நிலப்பரப்புல, சமவெளி நிலப்பரப்புல 1/3 காடு இருக்கணும், மலைப்பகுதியில 2/3 காடு இருக்கணும் நம்முடைய தேசிய கொள்கையிலையும் வச்சிருக்காங்க. ஆனா அவங்களே சொல்றாங்க 12,000 ஏக்கரா இருந்தது, இப்போ 3,000 ஏக்கரா சுருங்கி போச்சு. விவசாய பரப்பு மேல அதிகமாயிட்டே போகுது. சதுர கிலோமீட்டர், அது ஒரு கணக்கு கரெக்டா எனக்கு இப்போ சொல்ல தெரியல. ஆனா 22,000 கிலோமீட்டர் ஏதோ இருந்த காடுகள் இப்பொழுது அது 15,000 சதுர கிலோமீட்டர் அதை குறைஞ்சு போச்சு. 33% இருக்கிற காடுகள் இப்பொழுது 15% தான் காடுகள் இருக்கிறது. மலைக்காடுகள்ங்கிறது இப்போ 2.5% தான் இருக்கு. 6% மலைக்காடுகள் இருக்கணும், 2.5% தான் இருக்குது. எல்லாமே குறைவா இருக்கு. அதைத்தான் காடோடி இவர் நக்கீரன் நீர் உயிரெழுத்துன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு புக் நீர் உயிரெழுத்து அதில் குறிப்பிடுறாரு. ஆங்கிலேயர் காலத்துல பழங்குடிகள் வாழ்ந்துட்டு இருந்த பகுதி, அதை ஒட்டி இருக்கிற புல்வெளி பகுதிகள், இதையெல்லாம் பார்த்துட்டு எதுக்கடா வெறும் புல்வெளி பகுதிகள் இப்படி விட்டு வச்சிருக்கிறீங்க, இதில் பூரா காஃபி டீயை பயிரிட்டோம்னா ஏராளமான வருமானம் வருமே என்று சொல்லி புல்வெளியை அழித்து காஃபி தோட்டங்களை உருவாக்கிட்டாங்க. இப்போ டீ காஃபி தோட்டங்களை ஒரு பசுமை பாலைவனம்ங்கிறார் நக்கீரன், டெசர்ட் அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, புல்வெளி என்பது மழை நீரை சேமித்து வைக்கிற ஒரு வாட்டர் பேங்க். ஒரு சதுர கிலோமீட்டர் புல்வெளி இந்தியாவின் பெரிய அணைக்கட்டு இருக்கிற பக்ரானங்கல், பஞ்சாபில் இருக்கிற பக்ரானங்கல் அணையில எவ்வளவு நீரை சேமித்து வைக்க முடியுமோ அந்த அணை அவ்வளவு நீரை ஒரு சதுர கிலோமீட்டர் புல்வெளி சேமித்து வைக்கிறதுங்கிறார். ஆய்வுல சொல்றாங்க. பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் கொண்ட நீர் பரப்பை இது ஒரு சதுர கிலோமீட்டர்லயே வைக்குதுங்க. அப்படின்னா எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள புல்வெளி அழிக்கப்பட்டு காபி தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அணைகள் அங்க, அவ்வளவு காபி தேயிலை தோட்டங்கள் உருவாகினால் புல்வெளி அழிஞ்சு போச்சு. புல்வெளி நீர் பிடிப்பு குறைஞ்சு போச்சு. அப்போ வருடம் பூரம் தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த புல்வெளி இல்லாதனால கோடை காலத்துல நீரோடையில தண்ணீரே இல்லை. இப்போ வருடம் பூரம் தண்ணீரை கொடுக்கிற ஒரு அற்புதமான புல்வெளி அது அழிக்கப்பட்டிருக்கிறது. பழங்குடிகள் விரட்டப்படுறாங்க, காடு பரப்பளவு குறைஞ்சிருச்சுங்கிறாங்க. ஏன் அந்த காப்பி தேயிலை தோட்டங்களை எல்லாம் பெரிய பெரிய எஸ்டேட்டுக்காரன்கிட்ட 1000 ஏக்கரா, 5000 ஏக்கரா, 10,000 ஏக்கரா இருக்குது, அவங்ககிட்ட இருந்து எடுத்து அதை ஒப்பந்தத்தில் இருக்கிறதானே, அது அவனுடைய சொந்த இடம் கிடையாது, எஸ்டேட் தானே. அதான் அவங்ககிட்ட இருந்து எடுத்து அதை நீங்க கொஞ்சம் அந்த விவசாய காடுகளை வளர்த்தலாமே. அந்த தொழில் பண்ணிட்டு இருக்க அந்த எஸ்டேட்டில் வேலை செஞ்ச தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் நிலத்தை கொடுத்துட்டு மீதி பூரா காட்டுகளை சேர்த்துங்களேன். அதை ஏன் அதை சேர்த்த மாட்டேங்கிறீங்க? 33 விழுக்காட்டுக்கு மேல வந்திருக்காடு. அது இது மாதிரியான இதுல எல்லாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் எதிர்காலத்தில் கொரோனா போயிடுச்சு, கொரோனா வரும், இன்னொரு வரும்.
பெரும் புயல், பெரும் மலை, 100 கிலோமீட்டர் வேகத்துல காற்று தீயோட புறப்பட்டு வருது. 100 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சமூகத்தை அளிக்கும். லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏரியாவில் இருந்த பெரிய நிலப்பரப்பு 20,000 ஏக்கர் பரப்பளவு உள்ள நெருப்பு போற அழிச்ச போட்டு. பெரிய ஸ்டுடியோ, பயங்கரமான ஸ்டுடியோ, உலகத்திலேயே புகழ்பெற்ற ஸ்டுடியோஸ் எல்லாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அது போற தீக்கரை ஆகிப்போச்சு. எதையும் துவம்சம் பண்ணும் இயற்கை. இயற்கையை புரிந்து கொள்ளாவிட்டால், காப்பாற்றாவிட்டால் பெரும் பாதிப்புகளை மனிதர்களும் சந்திக்கும். அந்த புரிதலோடு நாம் இந்த வனத்தை பார்க்கணும், பழங்குடிகளை பார்க்கணும். நன்றி தோழர். மீண்டும் இன்னொரு முறை நம்ம சந்திப்போம். நன்றி.